அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் முதல் வெற்றி எங்கே ஒளிந்திருக்கிறது என்பதை பற்றி தான் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிவிக்க போகிறோம். ஜோதிட ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும், அறிஞ்சிக்கிறணும் அப்படின்னு பல பேர்த்துக்கு ஆர்வம், முயற்சி இதெல்லாம் இருக்கும். அந்த ஜோதிட ஞானத்தை பெறுவதற்கு குருநாதர் அவசியமா அப்படின்னா, என்னை பொறுத்தளவு குருநாதர் அவசியம் இல்லை. யாருக்கு அவசியம் இல்லை அப்படின்னா, பிறவி ஞானம் உடையவர்களுக்கு இந்த ஜோதிடத்துக்கு குருநாதர் தேவையில்லை. பிறவி ஞானம்னா என்ன? பிறக்கும்போதே இறைவனுடைய அருள் இருந்தால் அந்த பிறவி ஞானம் என்பது ஒருவருக்கு சேரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பல புத்தகங்களை படித்து குருநாதரே வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. பல பேர்த்தை நான் பார்த்துருக்கேன். பல ஜோதிட நூல்களை படித்து 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 அவர்களாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு ஜோதிட துறையிலே மிகப்பெரிய உயரத்துக்கு வந்தவர்களை நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அது எல்லாத்துக்குமே அது சூட் ஆகாது. அப்போ நம்ம ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கிறணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குருநாதரை செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம வெற்றி. யூடியூப்பில் எத்தனையோ பேர் வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம அவங்கள நம்பி அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு கோர்ஸு, அடிப்படை, உயர்நிலை, அதி உச்சநிலை, மேல்நிலை அப்படின்னு சொல்லி பல பேரில் பல பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் உலகம் முழுவதும் ஜோதிடத்தை சொல்லித்தர்றாங்க. நான் பல பேர்த்தினுடைய வீடியோவை நான் அந்த யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன். ஒரு 90% பேர்த்திட்ட உண்மைத்தன்மை என்பது மிக மிக குறைவு. மூல நூலை படிக்காமலே பல பேர் பல விஷயங்களை சமூக வலைதளத்தில் பதிவிடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஃபஸ்ட்டு உங்களுடைய முதல் வெற்றி எங்கே இருக்கிறது என்று கேட்டால், உங்களுடைய குருநாதர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதில்தான் முதல் வெற்றி ஒளிந்திருக்கிறது. அப்படி குருநாதரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குருநாதனுக்கு ஜோதிட ஞானம் என்பது அதிகமாக இருக்க வேண்டும். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறாரு, ஜோதிடத்தை பற்றி ஏதோ ஒரு டாப்பிக்கில் பேசுகிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே நம்பிடுறோம். இவர் சொல்கிறதே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த ஜோதிட விதியை நம்ம அப்ளிகேபிள் பண்ணி பார்த்தோம்னா அது விடை கரெக்டாக வராது. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு குருநாதரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பல மூல நூல்களை கட்டாயம் படிக்க வேண்டும். புலிப்பாணி சித்தர், ஜாதக அலங்காரம், ஜாதக சிந்தாமணி, சந்தானமணி, ஜோதிட களஞ்சியம், ஜம்பு மகரிஷி வாக்கியம், இது போன்ற பல புத்தகங்களை ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல், பிருகுத் ஜாதகம், பராசர ஹோரா, பராசர முனிவர் எழுதிய பிருகுத் ஜாதகம், இது போன்ற பல ஜோதிட நூல்களை முதலில் நீங்கள் படிக்க வேண்டும். ஒரு குருநாதரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி யாரையும் நம்பக்கூடாது. பல புத்தகங்களை குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது நீங்கள் புத்தகங்களை படிக்கணும். படித்து முடிச்சுட்டு ஜோதிடத்தை பற்றி ஆயிரக்கணக்கான பேர் யூடியூப்பில் பேசுகிறாங்க. படித்ததுக்கு பிறகு தான் நீங்கள் யூடியூப்பு பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது தான் யாருடைய பேச்சில் உண்மை ஒளிந்திருக்கிறது, யாருடைய பேச்சில் ஜோதிட ஞானம் இருக்கிறது என்பதை இனம் காண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குருநாதரை ஐடென்டிஃபை பண்ணணும். தப்பான குருநாதரை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் ஜோதிடத்தில் வெல்ல முடியாது.
பல பேர்த்த நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னது, சார் நான் 5 வருஷம் படிக்கிறேன், 7 வருஷம் படிக்கிறேன், 15 வருஷமாக ஜோசியம் படிக்கிறேன், இதுவரையும் என்னால் ஒரு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியலை, ஒரு ஜோதிடத்தை கணிச்சு சொல்ல முடியல, ஒரு நடந்த விஷயத்தை சொல்ல முடியல, எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தப்பான ஒரு ஆளை செலக்ட் பண்ணி தப்பான ஒருவர் பேசக்கூடிய அந்த யூடியூப் சேனலுடைய ஃபாலோவர்ஸாக இருந்து பல வருஷம் அவர் பேசுனதை கேட்டு உங்கள் மூளையில் அது ஸ்டோர் ஆகிருக்கு. அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஜோதிடத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஃபஸ்ட்டு அன்பான வேண்டுகோள், பல மூல புத்தகங்களை படியுங்கள். படித்ததுக்கு பிறகு ஒரு 6 மாத காலம் ஒதுக்குங்க. 6 மாத காலம் ஒதுக்கிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் பார்க்கும்போதே இவர் பேசுகிறது சரி, இவர் பேசுகிறது தவறு அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் ஒரு குருநாதரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் யூடியூப்லேயே பார்த்து ஜோதிட ஞானத்தை வளர்த்துக்கலாம் அப்படின்னா அது நிச்சயம் வளர்க்க முடியாது. டைம் வேஸ்ட், உங்களுடைய மொபைல் டேட்டா வேஸ்ட், அதுபோக டோட்டல் வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு மூல புத்தகத்தை படிங்க. 2வது யூடியூப் பார்க்கும்போது எந்த ஜோதிடர் ரொம்ப அழகாக மூல நூலில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இனம் காணுதல். அப்படி இனம் கண்டு அதற்கு பிறகாக நீங்கள் அவரிடம் படித்து, ஏன்னா யூடியூப்லேயே சந்தேகம் கேட்க முடியாது. அப்போ நேரடியாக நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ்லேயோ நேரடி வகுப்புலேயோ போய் அவங்கக்கிட்ட ஜோதிடத்தை படித்தீர்கள் என்று சொன்னால் ஜோதிடம் மிக மிக எளிமையான கலை, சூப்பரான ஒரு தெய்வீக கலை, அற்புதமான கலை, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதில் அடிப்படை என்பது யார் ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, யார் ரொம்ப புலமை பெற்றிருக்கிறாங்களோ அப்போத்தான் அவங்களுக்கு மேற்கொண்டு உயர்நிலை அதுக்கு மேலே படிக்கிறதெல்லாம் புரியும். அதை விட்டுட்டு நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து யூடியூப்லேயே அனைத்தும் தெரிஞ்சுக்கிறலாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சத்தியமாக அது உங்களுக்கு சூட் ஆகாது. டோட்டல் டைம் வேஸ்ட் ஆயிரும், டோட்டல் டேட்டா வேஸ்ட் ஆயிரும். இடையில் உங்களுக்கு ஜோதிடத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது பல மூல புத்தகங்களை தேடுங்கள். லைப்ரரியில் இருக்குது, பழைய புத்தக கடையில் நிறையா புத்தகங்கள் விற்கிது. ஏன் நம்ம கூட வந்து பிடிஎஃப் கொடுக்குறோம், அதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபுல்லாக டேபிள் ஒர்க், ஒரு டேபிளில் உட்காந்து ஓன் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். பண்ணி ஒரு 6 மாத காலங்கள் உழைங்க. உழைச்சதுக்கு பிறகு நீங்கள் யூடியூப் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய குருநாதர் யார் நம்ம படித்ததில் அதை ஒட்டி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி அவர்கிட்ட நீங்கள் ஜோதிடத்தை ஒரு 2 ஆண்டுகள் தொடர்ந்து படித்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனாக வர முடியும். அதுபோக ஃபஸ்ட்டு ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜாதக கட்டத்தை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய ஜாதகம்தான் உங்களுக்கு முதல் ஆய்வு ஜாதகம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு ஜோசியம் வருமா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். படிக்கிற எல்லாத்துக்கும் ஜோசியம் வரவே வராது. நாங்கள் வந்து 2002 ஜோதிடம் படிக்கும்போது 60 பேர் முதல் வகுப்பில் போய் உட்காந்துருந்தோம். அப்போ என்னுடைய குருநாதர் வகுப்பு எடுக்கும்போது கருத்து சொன்னார். என்ன சொன்னார்னா, இவ்வளவு 60 பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் யாருக்கு அந்த ஜோதிடம் ஞானம் வரும் என்று நம் முனிவர்கள் ஜோதிடர்களுக்கு ஜோதிட பாடல்கள் எழுதியிருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் நீங்கள் அந்த பாட்டுப்படி ஏதாவது ஒரு பாட்டுக்காவது உங்களுடைய ஜாதக கட்டம் பொருந்தி வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜோசியம் படிக்க முடியும் அப்படின்ற கிளாஸ்லேயே பாடம் நடத்தினார். கடைசியில் கோர்ஸ் முடிக்கும்போது வெறும் 8 பேர் படிக்க முடியலை. 60 பேர் ஆர்வமாக வந்தார்கள். முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்புன்னு இப்படியே போயிட்டே இருக்குது. போக போக எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கடைசியில் தேர்வு ஒன்று வைப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து தெரிஞ்சிருக்கோம், பரிச்சயமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க.
அதில் கொஸ்டின்லாம் கொடுத்து பரீட்சைலாம் எழுதணும். பப்ளிக் பரீட்சை மாதிரி நடக்கும் அது. அப்படி எழுதும்போது வெறும் 8 பேர் தான் வந்தோம். அந்த 8 பேர்த்தில் ஒரு 3 பேர் தான் ஜோதிடத்தில் மேலோங்கி வந்திருக்கோம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஜோதிடம் படிக்கணுன்ற ஆர்வம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதாது. உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த ஜோதிடம் ஞானம் வரும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிப்படை முடிச்சிட்டாரு, உயர்நிலை முடிச்சிட்டாரு, மேல்நிலை முடிச்சிட்டார். மறுபடியும் அடிப்படையில் வந்து நான் படிக்கும்போது உட்காந்துருந்தார். அப்போ வகுப்பில் ஆசிரியர் சொன்னார், அவர் வந்து சீனியரு, அடிப்படை முடிச்சிட்டாரு, உயர்நிலை முடிச்சிட்டாரு, மேல்நிலை படிச்சிட்டாரு, இப்போ மறுபடியும் அடிப்படையில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு போகிறப்ப அவர்கிட்ட பேசினேன், என்னங்க இவ்வளோ படித்து விட்டு மறுபடியும் எங்கள் அடிப்படையில் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், வெகுளித்தனமாக சொன்னார், ஒன்றுமே தெரிய மாட்டேது சார், ஒன்றுமே புரிய மாட்டேது சார் அப்படின்னு சொன்னார். அதுதான் ஜோசியம். உடனே நான் நைட்டு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கட்டத்தை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அவர் ஜாதக கட்டத்தில் நம்ம முனிவர்கள் சொன்ன ஜோதிடர்களுக்கு சில இலக்கணம் வகுத்திருக்காங்க, சில பாடல்கள் எழுதியிருக்காங்க. அந்த பாட்டில் எதுவுமே ஒத்து வரல. ஆர்வம் மட்டும் அவருக்கு மேலோங்கி இருந்துச்சு. காசு நிறைய செலவு பண்ணுறாரு, ஆர்வம் இருந்துச்சு. ஜோதிடமே ஒன்றும் புரியலை தெரியலைன்ட்டு போயிட்டார். அப்போ எத்தனை ஆண்டுகள் படித்திருப்பார், எவ்வளோ ஆர்வமாக வந்திருப்பார். ஆர்வம் மட்டும் ஒரு மனிதனுக்கு ஜோதிட கல்வியை கொடுக்கவே கொடுக்காது. முயற்சி மட்டும் ஒரு மனிதனுக்கு ஜோதிட கல்வியை கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னு கேட்டால் இது ஒரு இறைவனுடைய ரகசிய கலை. அடுத்தவருடைய வாழ்வை பற்றி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கலையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற முடியாது. அதுக்கு ஜாதக கட்டத்தில் இடம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வேண்டியது நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அது நமக்கு ஒருபோதும் கிடைக்காது. அப்போ ஃபஸ்ட்டு ஆய்வு செய்ய வேண்டியது நமக்கு ஜோதிடம் வருமா அப்படின்றத உங்கள் ஜாதகத்தை வச்சு, அதுக்கு சில இலக்கணங்கள்லாம் இருக்குது, நிறையா அதுக்கெல்லாம் கருத்து இருக்குது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வந்து யார் செய்யுள் பாடுவான், யார் ஜோதிட நூல்களை எழுதுவான், யார் சிறந்த ஜோதிடராக வருவான், யார் புகழ் வாய்ந்த ஜோதிடராக வருவான் அப்படின்னு சொல்லி இலக்கணத்தின்படி பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க நம்ம முனிவர்கள். அதில் ஏதாவது ஒரு கருத்தாவது உங்கள் ஜாதகம் அதுக்கு பொருந்தி வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜோதிட கல்வியை படிக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த ஜோதிட கல்வியை நீங்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே மறுபடியும் நான் சொல்கிறேன், முதலில் எந்த ஒரு யூடியூப்பையும் பார்க்காதீங்க, புஸ்தகத்தை படிங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அடிப்படை ஜோதிடத்துக்கு பிருகுத் ஜாதகம்னா படிங்க, அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஜோதிடம் களஞ்சியம் அப்படின்ற புத்தகத்தை படிங்க, அதில் கொட்டி கிடக்க அம்புட்டு பாடல்கள் இருக்குது. வீமகவி அப்படின்ற ஒரு புத்தகம், சிவபெருமானே எழுதின புத்தகம் வீமகவி அப்படின்ற புத்தகம் இருக்குது, அதை வாங்கி படிங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் கழித்து யூடியூப்பை பாருங்கள். அந்த யூடியூப்பில் நீங்கள் படித்ததுக்கும் அவர் பேசுகிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கணிச்சு முடிச்சுட்டு அவரை நீங்கள் நாடுங்கள், அவரை தொடர்பு கொள்ளுங்கள், அவரை உங்களுடைய குருநாதராக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஜோதிட ஞானத்தை பெறுங்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.